10 வெளியில சமாளிச்சுதானே, வீட்டுக்குள்ள தானே சமாளிக்க முடியல. அதுதான் இல்லைம்மா, திருப்பி குளிச்சுட்டு வெளில தேங்க உண்மையே சொல்லுங்க. வேற ஏதாவது ஐடியா இருக்கு உண்மையே விடுவேன். அவங்களுக்கு பதட்டமாகவே இருக்குது. மனுஷன் வேற எங்கேயும் கொண்டு போறாப்பிலையோ என்னமோ அப்படின்னு மறக்க முடியாதுங்க. சந்தோஷமா இருக்குங்க. பல போட்டாக்கங்க நம்ம ஆஃபீஸ்லாம் கொடுத்துருக்கீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க. ஸ்டில்லாம் பார்த்துட்டு நான் கூப்பிட்டேன் ஒரு படத்தில். அண்ணே கல்யாணம் நீ சொல்கிற தேதியில் எனக்கு கல்யாணம் விட்டார். என்ன அப்போ நம்ம ஷூட்டிங் நடிக்கிற கல்யாணத்துக்கு முக்கியமான விஷயம். சரி கல்யாணம் முடிச்சுட்டு வாங்கிட்டேன். அப்புறம் பிஸி ஆகிட்டார். அதுக்கு இப்போ கூப்பிட்டாலும் அவங்க வருவாரான்னு தெரில. நாங்கள் உங்களை ஸ்கிரிப்ட் அனுப்புகிற வேணாம், இதான் வளர்ச்சி என்ன. அப்புறம் சூரிய அவர்கள் வந்து நம்ம சகோதரர், அவர் வெற்றியில் நம்ம எல்லாருக்குமே ஒரு சந்தோஷம்தான். நம்ம வெற்றி அடையும் போது அதிகமாக ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. வெற்றி அடைஞ்சதுக்கப்புறம் அது கெடுக்க நிறைய பேர் வருவாங்க. இந்த நேரத்தில் உஷாராக இருக்கணும். ஒரு விஷயம் சொல்லி போயிட்ட இப்போ ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த படம் வெற்றினோடனே சூரி 10 கோடி கேட்குறார், சூரி 12 கோடி கேட்குறார், அடுத்த படத்துக்கு 15 கோடிங்கிறாங்க. ஏன்னா இதெல்லாம் ஒரு சூழ்ச்சி. அதனால் இது இந்த மாதிரி செய்தி வரும்போது நீங்கள் அதை வளரக்கூடாது. நிறைய பேர் அப்புறம் வரது பயப்படுவாங்க. நம்மளோட வளர்ச்சி தடுக்கிறதுக்கு இது ஒரு ஆயுதம். ஆனால் அதை கொஞ்சம் நீங்கள் என்ன சம்பளம் வாங்க 10 கோடி வாங்கிக்கிறீங்க, நல்ல விஷயம். ஆனால் இது இப்படி வெளியே பரப்பும்போது அது கொஞ்சம் மைனஸ் ஆகும். அதனால் அப்படி வர செய்திலும் போய் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு அறிக்கை விட்டுருங்க. ஏன்னா அவங்க ஏற்றுவாங்க சார், கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா 100 விட்டு கொடுத்தா 15 கோடி வரும். நம்ம 100 கோடி வாங்குற காலம் வரட்டும். இப்போதைக்கு படிக்கும்போது ப்ரொடியூசருக்கும் சரி டேரக்டருக்கும் சரி அவங்கள பார்க்க மூவ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் தடையாக இருக்கும். அது கொஞ்சம் பார்த்து ஆரம்பிச்சிட்டாங்க நம்மளுக்கு. அது நிறைய பேர் இப்போ நிறைய யூடியூப் சேனல்லாம் இதுக்குன்னு ரெடியாக இருக்குது இப்போ. ஆமாம், மற்றபடி வாழ்த்துக்கள். 10 வெளியில சமாளிச்சுதானே, வீட்டுக்குள்ள தானே சமாளிக்க முடியல. இதுதானே பிரச்சனையா இருக்குது. என்னங்க காலை எந்திரிச்சோன்னே காப்பியை போட்டு டிவி முன்னாடி செல்லத்துக்கு உட்காந்துடுறாங்க. என்னங்கன்னுட்டு பதறி அடிச்சு ஓடியாடுறாங்க. என்னன்னு கேட்டு என்னங்க இந்த மாதிரி போட்டு 10 கோடின்றாங்க. லூசு பேசாமல் இருமா அப்படின்ட்டு குழம்புக்கு பின்னாடியே வர்றான். எங்க உண்மையை சொல்லுங்க. இல்லைம்மா, திருப்பி குளிச்சுட்டு வெளில தேங்க உண்மையே சொல்லுங்க. வேற ஏதாவது ஐடியா இருக்கு உண்மையே விடுவேன். அப்பெல்லாம் எதுவுமே இல்லை. சும்மா போட்டு விடுவாங்க, நானும் மைண்ட் எடுத்துக்கிறாரு சரியா அப்படின்னு. நம்மளை விட அவங்களுக்கு பதட்டமாகவே இருக்குது. மனுஷன் வேற எங்கேயும் கொண்டு போறாப்பிலையோ என்னமோ அப்படின்னு. என்ன நீங்கள் அண்ணன் எனக்கு வாய்ப்பு கண்டிப்பாக கூப்பிட்டீங்கண்ணே. என்னென்ன பண்ணுறது, நான் மறுநாள் உங்ககிட்ட வரலாங்க. மறுநாள் கல்யாணத்துக்கு போக முடியாதுங்கண்ணே. பொண்ணை வேற ஆட்டை கொடுத்துருவாங்க. சினிமாக்காரனுக்கு பொண்ணு கொடுக்குறது இருக்குங்க. அது எனக்கெல்லாம் பல இது பூரா நடிச்சு காட்டி என் குடும்பமே போய் 3ஆம் கமலாசன் மாதிரி அந்த வீட்டு முன்னாடி நடிச்சு காட்டி வைக்க பண்ணியிருக்காங்க. அதனால கொஞ்சம் பிசு தட்டினா கூட வண்டி மாறி போயிருங்க. அதனால சரி ஓகே திருப்பிக்கிட்டு வந்து வாய்ப்பு வாங்கிக்கலாம் நம்பிக்கை தாங்க. நன்றினே, ரொம்ப சந்தோஷங்க. கண்டிப்பாக நடிகனே, நான் எப்பவுமே நடிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கீங்க.